பத்மபாதர் ஸ்ரீ ஆதிசங்கரரின் முதன்மை சீடர் ஆவார். பத்மபாதாவின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் உறுதியான நம்பிக்கையும் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒற்றை எண்ணம் மற்றும் கவனம் ஆகியவற்றின் மூலம் எதையும் சாதிக்க முடியும் என்று காட்டுகிறது. பத்மபாதா தனது இளமை நாட்களில் சனந்தா அல்லது சனந்தனா என்றும் அழைக்கப்பட்டார். மேலும் அவரது இஷ்டக்கடவுள் நரசிம்மராக இருந்ததால் ஒரு முனிவரால் நரசிம்ம பகவானின் மந்திரம் உபதேசிக்கப்பட்டது. மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்தால் அவர் நரசிம்மரின் தரிசனத்தை பெற முடியும் என்று முனிவர் கூறினார். அவர் உண்மையிலேயே நரசிம்மரை தரிசிக்க விரும்பியதால் ஒரு நாள் அவர் தவம் செய்ய காட்டிற்கு சென்று ஒரு குகையில் தனிமையான இடத்தில் அமர்ந்து நரசிம்ம மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி தியானம் செய்ய ஆரம்பித்தார்.